நம்ம மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். சின்னசேலம் அருகே ரோலக்ஸ் என்கிற பேக்கரி இயங்கி வருகிறது. இந்த பேக்கரியில் வாங்கிய கேக்கில் உயிருடன் புழு இருந்ததை பார்த்ததும் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்ததாக கூறியுள்ளனர். கேக்கில் புழு இருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஹலோ ஹலோ ஐயா வணக்கம். சின்னசேலம் ரோலக்ஸ் பேக்கரி உரிமையாளர் தானே? ஆமாம் சார். ஐயா நான் பாலிமர் நியூஸ் செய்தியாளர் சத்தியமூர்த்தி பேசுகிறேன், கள்ளக்குறிச்சியிலிருந்து. சொல்லுங்கள் சார். அதாவது தங்களுடைய பேக்கரியில் வாங்கிய அந்த கேக்கில் வந்து புழு வந்து உயிரோடு இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து ஏற்பட்டிருக்கு. இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? அது சம்பந்தமாக கருத்து இது வரைக்கும் எனக்கும் இதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் வேற ஆளுங்க வந்து இப்படி இருக்குன்னு சொன்னாரு. இப்போ நீங்கள் எனக்கு இப்போ கூப்பிட்டு கேட்டார்ல. ஆமாம். இதே மாதிரி வேற ஆளுகளும் ஃபோட்டோ காமிச்சிட்டு சொன்னாரு உங்க கடையில வாங்கியிருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு. சரி, உங்க கடையிலேயே வந்து அந்த வாங்கின நபரே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு, அது சம்பந்தமா? இதுவரை நம்ம கடையில் இது வரைக்கும் அந்த மாதிரி வாங்குறது யாருமே வரலைங்க சார். இல்ல, ரஞ்சித் என்பவர் வந்து உங்க கடையில வந்து கேக் வாங்கியிருக்காரு. அவர் வாங்கின கேக்ல தான் புழு வந்து உயிரோடு இருப்பதா வந்து அவர் குற்றம் சாட்டி இது இப்படிலாம் வந்து இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கடையில வந்து அவர் உங்ககிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. அந்த வீடியோ காட்சி இருக்கு, அதுக்காக கேட்குறேன். கடையில் வந்து கேட்குற வீடியோ காட்சிங்களா? ஆ, இதை பற்றி எனக்கு தெரியல. நான் கடையில் இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் வந்ததில்லை. சரி, இப்போ இந்த உயிரோடு வந்து கேட்கல உயிரோடு புழு இருந்ததுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? உயிரோட புழு இருந்ததுக்கு அப்படி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணி தான் பொருளெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. சரி, சப்போஸ் எப்படி வந்ததுன்னு எனக்கும் தெரியல. அது ஆனால் வந்திருக்குன்றதை ஒத்துக்கிறீங்களா? வந்திருக்குன்னு ஒத்துக்கிறேன்னா அப்போ நான் எப்படி சொல்றது, நானும் அது பார்க்கல, அந்த வீடியோ தான் பார்த்தேன். கடையின்னு கொடுக்கும்போது அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தால் நமக்கு கொடுத்துருக்க மாட்டேன்ல. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நாங்களும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். இருக்குன்னு பேலன்ஸ் இல்லை, ஏதாவது இருக்குது அதிலும் இல்லை. அப்போ வந்து நீங்க கொடுக்கும்போது அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் நீங்க உறுதியா பேசுறீங்களா? ஆமாம் சார். இருந்தால் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம்ல. சரி சரி. அப்படி இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 நாள் 3 நாள் அதை வைப்பாங்க. ஒரு கேக்கு செஞ்சா இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு நாளானைக்கு, அது இல்லைன்னா அப்படி தூக்கி வீசி போட்டுடும். சரி, செயல் ஆனாலும் செயல் ஆகலைன்னா பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி வீசி போட்டுடும். சரி, அப்படிதான் பண்ணிட்டு இருக்குது. இது என்ன எப்படி வந்து தெரியல. அப்படி வந்திருந்தா அது இல்ல உங்களை மீறி அதாவது உங்களுக்கு தெரியாம அந்த மாதிரி ஏதாவது நடந்துடுச்சா? அதுவும் சொல்ல முடியாது. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சொல்ல முடியும் சார். இல்ல உங்க கடையில வந்து கேக்குறாங்களே இந்த மாதிரி வந்து உயிரோடு புழு இருக்குது, இந்த கேக்கை எப்படி நீங்க விற்பனை செய்வீங்கன்னு கேக்குறாங்களே, அது சம்பந்தமா உங்க கருத்து அதான் கேக்குறேன். கடையில இப்ப ஒரு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நான் கடையில தான் இருந்தேன். சரி, அந்த வரைக்கும் யாருமே அங்க வரல. இது மாதிரி ஒரு பத்திரிக்கார எடுத்துட்டு வந்திருந்தேன். பத்திரிக்கை ஒரு இது இந்த ஆன்லைன் நியூஸ்ன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்திருந்தேன்னு சொன்னார் பசங்களே. சரி, அப்படி அவரு கேட்டாரு இந்த மாதிரி நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குது, என்னது விஷயம். அப்ப நான் இல்ல பசங்கள்கிட்ட தான் கேட்டிருக்குது. அப்ப பசங்க சொன்னாரா இதே மாதிரி தான் காலையில வேற ஒருத்தர் மொபைல காமிச்சாரு. அப்ப அவர் கேட்டாரு ஏன் இதுல புழு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது எப்படின்னு. அப்ப அவரும் என்ன மாதிரி தான் சொல்லியிருக்குது. ஏன்னா புழு இருக்குதுன்னு சொன்னா எப்படி எது தெரியல. நம்ம தெரிஞ்சதும் பண்ணல, நம்ம கேர்ஃபுல்லா தான் பண்ணிட்டு இருக்குது. ஆனா அதுல என்ன ஆச்சுன்னு எந்த ஒரு இதுவும் இல்ல. நம்மளால தெரிஞ்சிருந்தா நமக்கு கன்ஃபார்மா சொல்லிக்கல இந்த மாதிரி அது வந்திருக்கும், வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா அப்படி இருக்குன்னு. அப்ப இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி எல்லாம் இல்லைங்க சார். அது யாராவது பண்ண முடியுமா? சரி, அப்ப யாரும் அப்படி பண்ண முடியாது அப்படின்னா அப்ப புழு உயிரோடு இருந்தது உண்மைதானே? புழு உயிரோட இருந்து அந்த கேக்கு வீடியோ நான் பாத்துருக்கேன். வீடியோ நான் பார்த்த போது அதுல அந்த புழு நடந்துட்டு இருக்குது. அதாவது நீங்க கொடுக்கும்போது புழு வந்து கேக்கினுடைய உள்பகுதியில இருந்திருக்கலாம், அவங்க வாங்கிட்டு இருக்கும்போது அது வந்து அப்படியே மெலிஞ்சு வெளியே வந்திருக்கலாம். அப்படி நீங்க எடுத்துக்கலாம்ல அதை நீங்க. அப்படி இருந்துச்சுன்னா மொத்த கேக்குல இருக்கணும்ல அன்னைக்கு. புழு என்பது வந்து ஒரு சில புழுக்கள் தான் இருக்கும். அது வந்து ஏதாவது சில கேக்கில் நீங்க வெட்டி எடுக்கிற பகுதியில் தான் அது இருக்கும்.
அது எல்லா கேக்கிலும் இருக்கணும்ன்றதை நம்ம உறுதிப்படுத்த முடியாதுல்ல. அது உண்மைதான், என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆ. அதை பத்தி எனக்கு இப்படிதான் சொல்ல முடியலாம். ம். நாம கொடுக்கும்போது அதில் இல்ல, இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க மாட்டேன். சரி, அப்ப உங்களுடைய கருத்து நான் கொடுக்கும்போது இல்ல. அவ மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம்.